அருணோட அம்மா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. அந்த 4 பேருமே இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாரி சீதா, மீனா இவங்க 2 பேருக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நடு ரோட்ல வச்சு தானே இந்த மாரி எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நடு ரோட்ல வச்சு சீதா அருண் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அருண் என்ன சொல்றதுன்னே தெரியாம இருந்துகிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அருணோட அம்மாவும் இந்த மாரி ஆட்டோல வந்து இறங்குறாங்க. இறங்கி வந்து அருணை என்ன ஏதுன்னு கேட்காம அருணோட கணத்துல அப்படியே பலார்னு ஒண்ணு விடுறாங்க. அதுக்கு அருணும் ஏமா அப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அருணோட அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண எல்லாத்தையும் நானும் கேட்டேன். இந்த மாதிரி முத்து எனக்கும் கால் பண்ணியிருந்தேன். நானும் நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த ஒரு கேவலமான புத்தி? முத்துட்ட மன்னிப்பு கேள்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவருமே இந்த இடத்துல வேற வழியே இல்லாம இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அருணோட அம்மா இந்த மாதிரி சீத்தா நீ வந்து பெருசா எடுத்துக்காத இப்படி பண்ண மாட்டேன், ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல, இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா அந்த பிரச்சனை அந்த இடத்துல சால்வ் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அருண் இந்த மாதிரி முத்துக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி என்ன எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், இனிமேல் தான் நீ என்னோட உண்மையான முகத்தை பார்க்க போற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து அப்ப நான் இவ்வளவு நாள் பார்த்தது டூப்ளிகேட் முகமா, ஏன்டா டேய் இன்னும் நீ திறந்தலையா, இதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் எல்லாருக்கும் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு என்னது அனுப்ப போறிய ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு.